சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு கேஷுவலான வார்த்தை என்ன அப்படின்னா டென்ஷனாகவே இருக்குது. காலையிலேருந்து ஒரே டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த டென்ஷன். சரி, இந்த டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்ம எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை டென்ஷன். இந்த டென்ஷன்லேருந்து என்னென்ன வழிகளை யூஸ் பண்ணி நம்ம இந்த டென்ஷன்லேருந்து சீக்கிரமாக நம்ம வெளியில் வர முடியும் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். ஓகே, டென்ஷன் அப்படிங்கிறது எதனால் நம்மளுக்கு முதல்ல வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மன இறுக்கம், மன அழுத்தம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி, இந்த டென்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை நடக்க லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் டென்ஷன் வருது. ஆக மொத்தம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நம்ம டென்ஷன் ஆகிடுறோம். இது லேட்டாக நடக்கிறதுனால இருக்கலாம், இல்லை நடக்காமல் போனதுனால இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காதது நடந்து நம்மளை ஹர்ட் பண்ணதாக இருக்கலாம், நம்ம கஷ்டப்படுத்தினதாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த டென்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 3 வழிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டென்ஷன் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டென்ஷன் அடிக்கடி ஆகிறதுனால எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி டென்ஷன் ஆனால் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட பை ப்ராடக்ட் மாதிரி விதவிதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, அப்படியே அந்த டென்ஷன் வந்தாலும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 வழிகள்னு சொன்னேன் இல்லையா. நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னால் மைண்ட்ஃபுல் ப்ரீதிங். என்ன மைண்ட்ஃபுல் ப்ரீதிங்? நம்ம ப்ரீதிங்கிறத எப்போதுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். மூச்சு விடுதல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அப்படின்னா ஆனாலும் நம்ம மூச்சு விடுறதை நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். அதனால் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால நம்ம அதுக்கு அது அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்ல. சரி, இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறோமோ அப்போ நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு, அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கவனிக்கிறப்போ கண்ணை மூடி 2 செகண்ட் காற்று உள்ளே போகிறது, வெளியில் வர்றது, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், உள்மூச்சு வெளிமூச்சு, அப்புறமா நம்மளுடைய உடல் உறுப்புகள் அசைகிறது. ஸோ இதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடி நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கவனிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசு அலைப்பாஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று நடக்கலைன்னு டென்ஷனாக இருக்கும் இல்லையா, அப்போது நம்மளுடைய மனசை இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த செகண்டுக்கு நம்ம கொண்டு வரத்துக்கான ஒரு விஷயந்தான் இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீதிங். ஏன்னா மூச்சு காற்றுங்கிறது இப்போ நடக்கிற விஷயம். அதனால் இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ, இந்த நொடி என்ன நடக்குதோ அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்கலை, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கலை. அதாவது கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலம், இந்த நிமிஷம் இந்த செகண்ட் என்ன நடக்குதோ அதை நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதில் நம்ம கவனத்தை நம்ம கொண்டு போகிறோம். அதனால் நம்ம மனசில் உருவாகிருக்கிற அந்த டென்ஷன் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு 2 to 3 minutes or 5 minutes இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு மைண்ட்ஃபுல் ப்ரீதிங். 2வது என்ன அப்படின்னா மைண்ட் பாடி ஸ்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, மனசில் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம மூச்சை கவனித்தோமோ அந்த மாதிரி நம்மளுடைய தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய கவனத்தை படிப்படியாக கொண்டு வந்து நம்ம கால் வரைக்கும், அது கால் விரல் வரைக்கும் நம்ம கவனத்தை கொண்டு போகிறது தான் மைண்ட் பாடி ஸ்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதை செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம உடம்பை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். பாஸ்டில் இருந்தும் ஃப்யூச்சரில் இருந்தும் நம்ம கவனத்தை விடுவிச்சு இந்த நிமிஷத்தில் நம்ம உடம்பை கவனிக்க ஆரம்பிக்கிறோம், தலையிலேருந்து கால் வரைக்கும். இதுக்கு பேர் மைண்ட்ஃபுல் பாடி ஸ்கேனிங். ஸோ இது 2வது. 3வது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மைண்ட்ஃபுல் வாக்கிங். அது என்ன மைண்ட்ஃபுல் வாக்கிங் அப்படின்னா, நடக்கிறதா நம்ம எல்லோரும் செய்கிறோமே அப்படின்னா, நடக்கிறது தான். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறப்பையும் அதை உணர்ந்து நடக்கிறது, விழிப்புணர்வோடு நடக்கிறது, கான்ஷியஸாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறது. அப்போ என்ன ஆகும், இப்பையும் பாஸ்ட்லேருந்தும் ஃப்யூச்சர்லேருந்தும் நம்ம கவனத்தை விடுவிச்சு ப்ரெசன்ட் மொமெண்ட் இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதில் நம்ம கவனத்தை வைக்கிறோம். ஸோ இதை செய்கிறப்பையும்
நம்ம கவனத்தை ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ எப்போல்லாம் நம்மளால் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கொண்டு வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனசை டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம், டென்ஷனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான விஷயங்கள் தான் இந்த 3. நம்பர் 1 மைண்ட்ஃபுல் ப்ரீதிங், நம்பர் 2 மைண்ட்ஃபுல் பாடி ஸ்கேனிங், நம்பர் 3 மைண்ட்ஃபுல் வாக்கிங். 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக இந்த 3 விஷயங்களில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். ப்ரீதிங்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை பாடி ஸ்கேனோ, எது உங்களுக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் எதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி செய்கிறதுனால உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கிற அந்த டென்ஷனை உங்களால் குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.